அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியர் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 2, இறை வார்த்தை 14 18 முடிய. ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபிற்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாய் இருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரி போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறே தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். பிரைஸ்தலா, எல்லாருமே இறைவனே சோதிக்கப்பட்டார் இல்லையா? 3 வருட வாழ்க்கை. அந்த 30வது வயதில் வந்தார், 33வது வயதில் மரித்தார். அந்த 3 வருட பொது பணியில் அவர் பட்ட துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் கொஞ்சமாக இல்லை, அப்படி ஒரு துன்பங்களும் துயரங்களும். ஆனால் அவர் செய்தது பூரா நன்மைகள். இப்பொழுதும் அவர் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கார். அவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதினால்தான் நாம் சோதிக்கப்படும் போது, நாம் துன்பத்தில் இருக்கும்போது அவர் நமக்கு நிறைய உதவி செய்கிறார். ஏனென்றால் மனித இயல்பில் அவர் இருந்தார் அல்லவா? கடவுளின் திட்டத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தார் அல்லவா? இறைமகனே கடவுள் திட்டத்திற்கு கீழ்ப்படுகிறார். நமக்கு கீழ்ப்படிந்தால் என்ன? இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிங்களா? கீழ்ப்படிதல் போது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும். நமக்கு வயசாகலாங்க, ஆனால் நம்ம பிள்ளைங்கள், நம்ம சந்ததிகள் எப்படி இருப்பாங்க யோசிக்கிறோமா? நம்ம விட்டு போகிறது என்னது? ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக தான் நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆசீர்வாதம் இல்லைன்னா எதையாவது செய்யும்போது அது நிறைவாக இருக்குமா? இருக்காதில்ல. அதுதான் அவர் சோதனைக்கு உட்பட்டதனால் நம்மளை சோதனையிலிருந்து மீட்டெடுக்கிறார் ஒவ்வொருடையும். ஏன்னா அவர் நமக்கு குருவாக இருக்கார், இயேசு சகோதரனாக இருக்கார், நண்பனாக இருக்கார், நல்ல ஆலோசகராக இருக்கிறார். எப்படி கூப்பிட்டாலும் வருகிறார். அந்த இயேசு என்ற பரிசுத்த நாமத்துக்கு அவ்வளோ மகிமை, அவ்வளோ வல்லமை. அந்த வல்லமை ஆற்றலும் நமக்கு கிடைக்கும்போது எப்படி இருக்கும் இல்லையா? ஆனால் எப்பொழுதும் நாம் அவருக்கு பணிந்திருக்க வேண்டும். அவருக்கு பணிந்திருக்கும் போது தான் அதில் எல்லாமே நிறைவாக இருக்கும். நம்ம என்னைக்காவது சிந்திக்கிறோமா இயேசு நம்ம கூடயே இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிறோமா? அப்படி நினச்சிருந்தா நீங்களும் நானும் பேர் பெற்றவர்கள். மக்களே, என்னென்றால் இயேசு என்ற பரிசுத்த நாமத்தால் எல்லாமே நிறைவாக நடக்கும். எதை கேட்டாலும் கிடைக்கும். தூய்மையான உள்ளத்தோடு, நாம் தூய்மையான உள்ளத்தோடு இருக்கும்போது எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். இதுகால் வரைக்கும் எங்களை வழிநடத்தினீர் ஆண்டவரே. இனிமேலும் நீர் வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எது தேவையோ அதை நாங்கள் உம்மிடம் கேட்கும்போது உமக்கு தெரியும், கேட்பதற்கு முன்பாலே எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று. ஆனாலும் நாங்கள் கேட்கும்போது இல்லை என்று சொல்லாமல் யாரை கொண்டு உதவீர் என்று தெரியாதவாறு நாங்கள் முழித்து கொண்டு இருக்கும்போது அந்த உதவியை பெற்று நாங்கள் நிறைவடையும் போது அதில் ஒரு நிறைவை கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மட்டுமல்ல, அனைவருமே உம்மை சார்ந்தவர்கள் அனைவருமே ஒரு நிறைவடைகிறார்கள். நாங்கள் எப்பொழுதும் உம்மில் நிலைத்திருக்கிற வரம் வேண்டி உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.